தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/5/2025 வெள்ளிக்கிழமை. அஸ்தம் நட்சத்திரம் இரவு 1:49 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்னும் 2 நாட்களிலே குரு பயிற்சி நிகழவிருக்கிறது. வருகிற தொலைபேசி எல்லாம் எப்போ குரு பயிற்சி ஆகுது, எங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. பொதுவாக குரு பயிற்சிங்கிறது மக்கள் எல்லாம விரும்பி கேட்கிற ஒரு பயிற்சி. காரணம், குரு ஒன்றுதான் நவகிரகத்தில் சுபகிரகம்ங்கிறது. 11/5/2025 அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை குரு பயிற்சி நிகழுது. ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போகுது. போன உடனே யார் யாரையெல்லாம் பார்க்கும், அதாவது எந்தெந்த ராசியெல்லாம் பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்க்கறது துலா ராசி, அடுத்து தனுசு, அதுக்கு பிறகு கும்பம். இந்த 3 ராசியும் பார்க்குது. ஒரே இடத்துல அது இருக்காம 8/10/2025 அதிச்சார குருவா உச்சம் பெற்று கடகத்துக்கு வருது. குரு உச்சம் பெறுற போது மிக அற்புதமான பலன் நாடெங்கிலும் கிடைக்கும்ங்கிறாங்க. அந்த குருவினுடைய பார்வை விருச்சிக ராசியில பதியுது, மகர ராசியில பதியுது, மீன ராசியில பதியுது. அதிச்சார குருவா கடகத்துல சஞ்சரிக்கிற போது அந்த 3 ராசி ஆக இந்த 6 ராசிகளும் இந்த குரு பயிற்சியில அற்புதமான பலன்களை பெறப்போகுது. பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் அவர்களுக்கு இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்கும். தொட்டது துலங்கும், தொகை கேட்ட இடத்திலே கிடைக்கும், நல்லது நடக்கும், நலமெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த 6 ராசிக்காரர்களை தவிர மற்ற ராசிக்காரர்கள் என்ன செய்கிறது அப்படின்னா, குருவை போய் கும்பிடணும். குருவுக்குன்னு நாடெங்கிலும் எல்லா கோயில்களையும் குரு இருக்கு, நவகிரகத்தில் குரு இருக்கு. குருவாக உள்ளவர்களும் இருக்கிறார்கள். 63 வழிபடலாம், தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுக்கலாம். நவகிரகத்தில் உள்ள குருவையே கும்பிடுறது ரொம்ப நல்லது. குருவுக்குள்ள பீடங்கள் ஆலங்குடி, திருச்செந்தூர், புளியரை, திருவாலிதாயம், இது மாதிரி மனித தெய்வ வழிபாடுகளில் மகத்துவமான தெய்வங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த முறையில் குரு ஒருவருடைய ஜாதகத்தில் 5 விதமான யோகங்களை செய்யுமா. குரு உச்சம் பெற்றிருந்தா மிக அற்புதமான பலன், உலக புகழ் பெற்றவராக இருப்பாராம். கஜகேசரி யோகம்னு ஒரு யோகம். குரு சந்திரனுக்கு 4, 7, 10 இருந்துச்சு அப்படின்னா, குரு சந்திரனுக்கு கேந்திரத்தில், அதாவது 4, 7, 10 இருந்தால் அந்த கஜகேசரி யோகம்னு உண்டு. கஜம்னா யானை, கேசரி புலி, யானை புலிகளை வைத்து வேலை வாங்கும் அரச யோகம்ங்கிற ஒரு அரசாங்க மரியாதையோடு இருக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு உத்தேசமா அந்த ஒரு யோகத்தை சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இருந்து உங்க ஜாதகத்துல குரு சந்திரனுக்கு 4, 7, 10 இருந்துச்சுன்னா நீங்க உங்களுக்கு அரசு விருது பெறுவீங்க. அரசாங்க வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்வில் இருந்தால் பெரிய பொறுப்புகள், பதவிகள் வரும். செல்வாக்கு, வீடு, வாகனம், விலை உயர்ந்த ஒரு பொருள்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் அத்தனையும் கிடைக்கும். சரி, குரு சந்திர யோகம்னு ஒரு யோகம். குருவுக்கு சந்திரன் 1, 5, 9 இடத்துல இருந்துச்சுன்னா குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம். இந்த யோகம் பெற்றவர்கள் புகழ்மிக்கவர்களாக இருப்பார்கள், நல்ல அந்தஸ்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். குரு மங்கள யோகம்னு ஒரு யோகம். குருவும் செவ்வாயும் சேர்க்க பெற்றிருந்தால் குரு மங்கள யோகம். அவர்களுக்கு வாழ்க்கையில நல்ல மங்கள நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். வீடு, இடமெல்லாம் நிறைய சேரும். இன்னொன்று ஹம்ச யோகம்னு ஒரு யோகம். அடுத்து சகட யோகம். 6, 8, 12 குருவுக்கு சந்திரன் இருந்தால் சகட யோகம். ஒரு தொகை செலவழிந்த பின்னால் அடுத்த தொகை வரும். இப்படி உங்கள் ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். ஏதாவது ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கலாம். அந்த யோகம் செயல்படுகின்ற நேரம் எப்போது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு குரு வழிபாட்டையும் மேற்கொண்டால் நல்லது நடக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு அற்புதமான நாள், உற்சாகத்தோடு செயல்படுகின்ற நாள். ராசியிலேயே சூரியன், புத ஆதித்ய யோகம் என்று ஒரு யோகம் இருக்கின்றது. எனவே இன்றைக்கு நீங்கள் பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். 2லே குரு இருப்பதனாலே வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். காரிய வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சூரியன் உச்சம் பெற்று ராசியிலேயே சஞ்சரிக்கின்ற நேரத்திலே எந்த புது முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடலாம். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வந்து சேர்கின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு நீங்கள் செய்யும் கூட்டு முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு விற்றதில் இருந்த சில தடுமாற்றங்கள் இப்பொழுது அகலும். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை கூட ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆலய வழிபட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அடுத்தவர்களுக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ராசிநாதன் புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கின்றார். எனவே பொறுப்பு சொன்னால் சில சிக்கல்கள் வரலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 10லே சுக்கிரன் இருப்பதால் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் அல்லது விலை உயர்ந்த பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் யோகம் எல்லாம் இன்று உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசினியர்களை கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். ஆரோக்கிய தொல்லையும் உண்டு, அடுத்தவர்களால் சில சிக்கல்களும் உண்டு. ராசியில் செவ்வாய் நீச்சம், அஷ்டமத்திலே சனி ராகு சேர்க்கை. எனவே எதை தொட்டாலும் தொட்ட காரியங்கள் வெற்றி பெற கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். யாருக்கும் பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. சிம்மராசினியர்களை ஜென்மத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு புது முயற்சிகளிலே ஆர்வம் காட்டுவீர்கள். ராஜநாதன் உச்சம் பெற்று புதனோடு இருக்கின்றார். எனவே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. செலவுக்கேற்ற வரவு வந்து சேரும். செல்வாக்கு மிக்கவர்களால் சில காரியங்கள் இன்று முடியப் போகிறது. மாலை பயணம் மகிழ்ச்சி தரும். கன்னிராசினியர்களே ராசியிலேயே லாபாதிபதி சந்திரன். எனவே லாபம் சிறப்பாக இருக்கும். யோகங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒன்று கடையில் உள்ள சரக்குகள் விற்கவில்லையே, தேங்கி கிடக்கிறதே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று சரக்குகள் விற்று லாபம் கிடைக்கலாம். வியாபார விருத்தியும் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரப்போகிறது. குரு பார்வை சந்திரன் மீது பதிகிறது. எனவே கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். இன்று உங்களுக்கு மிக மிக இனிய நாள். பொருளாதாரம் சீரும் சிறப்புமாக இருக்கின்ற நாள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்களே அஷ்டமத்து குரு இருக்கின்றார். இன்னும் 2 நாளில் மாறப்போகின்றார். எனவே இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்துவிடும். மாறுவதற்கு முன்னதாகவே குரு நன்மைகளை செய்யலாம். எனவே இன்றைக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் அக்கறை காட்டுவீர்கள். சூரிய பார்வை இருப்பதால் உஷ்ணாதிக்க நோய்க்கு ஆட்பட நேரிடும். என்ன இருந்தாலும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. விருச்சிக ராசினியர்களே உங்களுக்கு குரு பார்வை பதிகின்றது. வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். பிரபலங்களின் தொடர்பால் பெருமை காணப் போகின்றீர்கள். பேச்சாற்றல் மிக்க ஒருவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார். அதே நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். தங்கம் வெள்ளி வாங்குவதிலே தனிக்கவனம் செலுத்துவீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் வீடு வந்து சேருவதிலே இன்றைக்கு மிக மகிழ்ச்சி காணப் போகின்றீர்கள். அது மட்டுமல்ல, சுக்கிரபலமும் நன்றாக இருப்பதனாலே பெண்விலை பிரச்சனைகள் அகலும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் விரைவிலே குரு பேச்சு நிகழ்வுகள இருப்பதனாலே இன்னும் 2 நாட்களிலே குரு பேச்சு நிகழவிருக்கிறது. எனவே கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டும். சில பிரச்சனைகளை இன்று சந்திப்பீர்கள். நண்பர்கள் திடீரென உங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும். இடமாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்பதனாலே அம்பிகையை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே குரு பார்க்கக்கூடியன்மை என்பதற்கேற்ப உங்கள் ராசியை பார்க்கின்றார். 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். எனவே நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறும். அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். கேட்டது கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அது மட்டுமல்ல, ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து நீங்கள் கேட்ட சலுகைகளை எல்லாம் கொடுக்க போகின்றார்கள். திருமண வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும் அளவிற்கு இன்றைக்கு பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக விளங்கலாம். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். நீங்கள் திட்டிய திட்டங்கள் எல்லாம் திசை மாறி செல்லும். நண்பர்கள் பகையாக மாறலாம். உறவினர்கள் உதவி செய்ய சொல்வதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாத சூழல் உருவாகலாம். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். மன நிம்மதி குறையும் நாள் இன்று என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீனராசினியர்களே உங்களுக்கு உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்ளுகின்ற நாள். சொந்த பந்தங்களால் வந்த துயர் விலகும். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கலாம். 6ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். எனவே உத்தியோகத்திலே திடீர் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே வரும். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே உங்கள் மனநிலையும் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய இன்று கிழமை வெள்ளி என்பதனாலும் சுக்கிரன் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருப்பதனாலும் தெற்கு பார்த்து அம்பிகையை வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.